பீகாரில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது தற்போதைய ஆட்சி தக்க வைக்கப்படுமா என்ற கேள்விக்கான விடை இன்னும் சில மணி நேரங்களில் முழுமையாக தெரிந்துவிடும். அங்கு தாமரை கூட்டணிக்கு மக்கள் மீண்டும் ஆதரவு கொடுப்பார்களா, அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பார்களா, தாமரை பீகார் மண்ணில் மீண்டும் மலருமா என்ற கேள்வி எழுகிறது. மறுபுறம் காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த மக்கள் கை கொடுப்பார்களா? 20 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு நிதிஷ்குமாருக்கு மாற்றாக மற்றொரு முதலமைச்சர் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் என்பது பீகார் மாநிலத்திற்கு மட்டுமல்லாது பல்வேறு தேசிய அரசியலில் மாற்றங்கள், கூட்டணி கணக்குகளில் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கணிப்புகள் இருப்பதால் அந்த முடிவுகள் மீதான எதிர்பார்ப்புகள் மேலோங்கி இருக்கிறது. அந்த வகையில் பீகாரில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் இடையே அங்கு நேரடி போட்டி நிலவக்கூடிய நிலையில் 243 தொகுதிகளில் 122 என்ற பெரும்பான்மைக்கான அந்த எண்ணிக்கையை யார் அடையப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கான விடை இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரியவர இருக்கிறது. பீகாரில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கவும் நாம் கேட்கலாம். ஜீவபாரதி, அங்கு வாக்கு எண்ணிக்கைக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முதற்கட்ட தகவல்கள் என்ன? பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தல்களானது இன்றைய தினம் வெளியா இருக்கிறது. குறிப்பிட்டு அதற்கான வாக்கு எண்ணிக்கைகளானது தற்போது தொடங்கி இருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவுக்காக 67.13% வாக்குகளானது பதிவாயிருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் இந்த முறை அதிகப்படியான தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 71.6% பெண்களும் 62.8% ஆண்களும் இந்த முறை வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2616 வேட்பாளர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது 8 மணி அளவில் இந்த தபால் வாக்குகளானது எண்ண தொடங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக 8:30 மணி அளவில் இந்த மின்னணு இயந்திரங்களுக்கான இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட முகவர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறாங்க. பாஜகவினுடைய இந்த மிக முக்கியமான இந்த தேர்தல் தேசிய அரசியலில் எல்லா விதமான மாற்றங்களுக்கும் வித்திடக்கூடியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்ட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்த நிலையில அந்த கருத்து கணிப்புகள் பொய்யாக போகிறதா, இல்லை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிதிஷ்குமாருடைய அந்த ஒரு ஆட்சியானது தொடரப்போகிறதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியானது இருக்கிறது. இந்த முறை சரிசமமாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஜேடியும் இந்த முறை மிக முக்கியமான தொகுதிகளை போட்டியிட நிலையில இந்தியா கூட்டணி சார்பாக அதிகப்படியாக காங்கிரஸ் கட்சி 143 தொகுதிகளிலும், ஆர்ஜேடி 141 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 61 தொகுதியிலும் இந்த முறை போட்டியிட்டு இருந்தாங்க. யாருக்கு பெரும்பான்மை கிடைக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. 122 தொகுதிகளை கைப்பற்றக்கூடியவர்கள் இந்த முறை ஆட்சியை தக்க வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் பீகார் மாநிலத்தை யார் ஆட்சி கட்டில் அமரப்போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான இறுதிக்கட்ட விஷயங்களானது தெரிய வரும். ஜீவபாரதி, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.